ஆபிரகாம் கேட்டிருந்தான், அவன் சொல்லியிருக்க மாட்டானா எவ்வளோ மோசமான ஆளுங்க, என்ன பயங்கரமான ஆளுங்க. இந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் உழவு பார்த்துட்டு இருந்தாங்களே என்ன 13, அதே ஆளுகளை தானே கைவன் பார்த்துருப்பான் ஆபிரகாமு. அதே பார்த்தான். ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்றாரு. நம்புறான். எவ்வளோ பெரிய ராட்சசம் இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய செவர் இருந்தா என்ன, எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருந்தா என்ன, எவ்வளோ பொல்லாதவர்களாக அவள் இருந்தா என்ன, கர்த்தர் கொடுப்பேன்னாரு. கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறான். பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. அப்ப எப்படி ஆவிக்குரியவர்களாக மாறுகிறது? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தது போல விசுவாசிக்க வேண்டும். எப்படி பரதேசே சஞ்சரித்தான்றது புரிந்து கொள்வது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இல்லை. அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஆவிக்குரிய விசுவாசி ஆக்கணும்னா முதல்ல அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அப்போ தான் அவன் ஆவிக்குரியவனாக இருப்பான். எல்லாம் இருந்ததுன்னா அவன் ஆவிக்குரியவனாக இருக்க மாட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாம் இருந்தது தான். எல்லாம் பணக்காரன் தான். சொன்ன ஒன்று சொல்லுவாங்க, ஏசி அழப்பு தான் வேணாங்கிறது. அவரை கடைசியில் பிச்சைக்காரன் ஆக்கக்கூடாது. அவரும் அப்படி கிடையாது. இல்லைங்க, தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னாரு. நல்லா வாஸ்து பாருங்க. சமாரியா வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. நைட் ஆகிடுச்சு, தூங்கிட்டு போகலான்னு போய் ஹோட்டலில் ரூம் கிடைக்குமான்னு கேட்டு வான்றார். அவன் போய் கேட்டு வர்றான். சொல்கிறான், நம்ம யூதர்கள்னு சொல்லி போயிட்டேருன்றானுங்க. இன வேறுபாடு, ஊருக்குள்ளே வராதேன்றான் சமாரியன். போயிட்டேருன்றான். வானத்திலேருந்து அக்னி கொண்டாந்து ஒரு காட்டலாமா இவங்களுக்கு சீசர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறான், நம்மளை தூங்குறது கூட இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வரான். ஆண்டவரே, நானும் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் நான். அப்போ தான் சொல்கிறார், எனக்கே இன்னைக்கு ராத்திரி தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அதைத்தான் அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூங்குறதுக்கு இடம் இல்லைன்னு தான் சொன்னார் ஒழிய, பிளாட்ஃபார்மில் தான் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஒன்றும் சொல்லலை. எனக்கு தலை சாய்க்க இன்னைக்கு இடம் இல்லாமல் தவிக்கிறேன். இதுக்கெல்லாம் நீ ரெடியா பாரு, என்னை எப்படி கஷ்டப்படுத்துறானுங்க பாரு. ஒரு நைட்டு ரூம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் பாரு அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. அவன் கேட்குறானுங்க, எங்கே தங்கி இருக்கிறீர்? உடனே அவர் இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்மு, நாளைக்கு அந்த பிளாட்ஃபார்ம்னு சொல்ல, வந்து பாருங்கள்ன்றாரு. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தவங்க அங்கேயே சாப்பிட்டு சொல்கிறாரு, இங்கேயே இருந்துட்டு போங்க, லேட் ஆகிடுச்சுன்றாரு. 2 எக்ஸ்ட்ரா ஆளுங்களை அன்றைக்கி தங்க வச்சு அனுப்புகிறாரு. இன்றைக்கி 2 எக்ஸ்ட்ரா விருந்தினர் வந்தால் அவங்க வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? ஹலோ,